ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ கருவேப்பிலை தொக்கு செய்ய போகிறோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன தாளிப்பு கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு நல்லா 2 கைப்பிடிக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கூட வெள்ளை பூண்டு, மிளகா வத்தல், ரெட் சில்லி இருக்குல்லங்க, அது இது 3ஐயும் சேர்த்து தான் நம்ம லைட்டாக ஒரு வதக்கிக்கணுங்க. வதக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு, பெரிய நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம பேஸ்ட்டு பண்ணிக்கணும். பேஸ்ட்டு பண்ணிவிட்டு அதே கடையில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடணுங்க. இது கூட கொஞ்சோண்டு உப்பு, பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். அப்புறம் நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி வச்சோம்ல, அதை நுணுக்கி வச்சுக்கோங்க. இது நல்லா கொதித்து எண்ணெய் தெரிஞ்சு மேலே வந்தப்போ நம்ம நுணுக்கி வச்சுருந்ததை இது மேலே போட்டுருங்கங்க. போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நம்ம வெயிட் பண்ணோம்னா கருவேப்பிலை தொக்கு ரெடிங்க. இது ஒரு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம சூடாக சாதம் பண்ணிவிட்டு இதை ஒரு பேஸ்ட் எப்படி புளியோதரை, லெமன் சாதம் பண்ணுற மாதிரி கருவேப்பிலை சாதமாக கூட பண்ணிடலாம். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். அது சூடான சாதம், ஒரு உருளைக்கிழங்கு, அப்பளம் வச்சு இதை நம்ம சாப்பிட்லாங்க. மல்டி பர்பஸ் பேஸ்ட்டு மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.